ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான 2 கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் கொழுக்கட்டையும் ஒரு கார கொழுக்கட்டையும் 2 கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த 2 கொழுக்கட்டைக்குமே நம்ம ஒரே மாதிரி மாவு தயார் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த 2 வகை கொழுக்கட்டைகளை செய்ய போகிறோம். முதல்ல நம்ம பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். மாவை ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவிற்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் நான். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். அதில் இருக்கிற ஈரப்பசையை போக்கணும், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இதை வறுத்துக்கலாங்க. கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தொட்டு பார்க்கும்போதே தெரியும் உதிரி உதிரியாக. நம்ம இந்த கோலம் போடும்போதெல்லாம் மாவு எப்படி உதிரியாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வருது மாவு, கையில் ஒட்டாமல். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து பிசையும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மாவை. எடுத்து வச்சுட்டு மீதி மாவில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை சேர்த்து இதை லேசாக மிக்ஸ் பண்ணலாங்க. தண்ணியை ஒரேடியாக ஊற்ற வேண்டாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவோட தன்மையை பொறுத்து, பிராண்டை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுபடுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு, நல்லா திக்காக இருக்கிற கரண்டி வச்சு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது சூடாக ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஆனதுனால நம்ம கையில் தொட முடியாது. இப்போ நல்லா கலந்து பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இது மிதமான சூடாகிடுச்சு. கையில் நம்ம தொடர அளவுக்கு, கை பொறுக்கும் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்க போகிறோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், ஏன்னா கையில் ஒட்டும் இல்லைன்னா. அதே போல் உருண்டை பிடிச்சி வைக்கும் பொழுதும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து 2 கையையும் யூஸ் பண்ணி உள்ளங்கையில், இடது கை உள்ளங்கையில் வச்சு வலது கை உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா உருண்டையாக வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீள வாக்கில் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி இது எல்லாத்தையுமே இட்லி தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உள்ளே வைக்கணும் நம்ம. இப்போ குக்கருக்குள்ளே வச்சிடலாம். வச்சு குக்கரை மூடி இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு தட்டில் கொஞ்சம் மாற்றிக்கலாம், அப்போ கொஞ்சமாக ஆறிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மாவு உருண்டைகள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம முதல்ல பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 கப் அளவிற்கு ஹோல் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃபுல் ஃபேட்டோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த பால் எடுத்துருக்கிறேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்காக தான் அதை எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சணுங்க. நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா இடையிடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஓரங்களில் ஆடை படிஞ்சிடும். படியாமல் ஓரங்களில் படிஞ்சதையும் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா,
அந்த கொழுக்கட்டை உருண்டைகளை இந்த பாலில் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. ஒரேடியாக தட்டோடு அப்படியே போட்டோம் அப்படின்னா பால் எல்லாமே எல்லா இடத்துலையும் தெரிச்சிடும். இதுவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது இப்படியே கொதிக்க விடலாம், வேக விடலாம். நீங்கள் உருண்டைகளை போட்ட உடனே கரண்டி வச்சு அதை கலந்து விடாதீங்க. ஒரு நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையிடையில லேசாக இப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பாலோட ஏடும் படியாது, அடியும் பிடிக்காமல் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வருது. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஜாஸ்தியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இதோட நம்ம ஏற்கனவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெய்யெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அந்த மாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அது சேர்க்கறதுனால இந்த பால் சீக்கிரமாகவே கொஞ்சம் திக்காகும். ஏன்னா அரிசி மாவு அந்த கலந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலால் கொஞ்சமாக குங்குமப்பூ தூவிக்கலாங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். குங்குமப்பூ சேர்க்கும்பொழுது ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அந்த கலர் லேசாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், சூப்பராக நம்ம பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது பாருங்கள். இது இப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுப்பில் மிதமான தீயில், நல்ல குறைவான தீயில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவிற்கு நெய் விட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். இந்த தேங்காயை இந்த நெய்யில் லேசாக வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஏலக்காவை 1-2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே அந்த பால் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பால் கொழுக்கட்டை, அதில் 1 டீஸ்பூன் அளவுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அது சாப்பிடும்பொழுது அந்த தேங்காயும் நம்மளுக்கு கடிபடும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம மாவை ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு உங்களோட விருப்பங்க, வேணும்னா சேர்த்தா போதும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக வரமிளகா, வத்த மிளகாவும் 1-2 உடச்சி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலையும் 1-2 அதை கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் லேசாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வரமிளகா நான் இங்கே சேர்த்துருக்கிறேன் இல்லைங்களா, ரெட் கலரில் சில்லி சேர்த்துருக்குறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கினதுக்கப்புறம் இதோட நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நம்ம இட்லி மிளகா பொடி இருக்கு இல்லைங்களா, இட்லி பொடி, அந்த காரப்பொடி அதை சேர்த்துருக்குறேன். அப்போ நம்மளோட இந்த கொழுக்கட்டைகள் நல்லா காரசாரமாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரே டைமில் நமக்கு பால் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி 2ஐயும் பண்ணி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.